ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் சிந்து சமவெளி நாகரீகம் 1 மணி நேரம் போதும் மொத்தமாக படித்து முடிக்கிறதுக்கு 4 பாடம் இதில் இருக்குது. எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். சிந்து சமவெளி நாகரீகம் நமக்கு 4 பாடம் படிக்க வேண்டியதாக இருக்கும். 6ஆம் வகுப்பு பருவம் 1ல் ஹிஸ்ட்ரி லெசன் 3. இந்த ஒரு லெசன் முழுசாவே சிந்து சமவெளி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. 9th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரி லெசன் 2ல் கொடுத்துருப்பாங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி லெசன் 1ல் ஒரு சின்ன போர்ஷன் படிக்கிற மாதிரி இருக்கும். 9thலையும் ஒரு சின்ன போர்ஷன் தான் படிக்கணும். 11th எத்திக்ஸ் 11ஆம் வகுப்பு அறவியலில் லெசன் 2. இந்த ஒரு பாடம் முழுசாவே சிந்துவெளி பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே முக்கியமான பாடம். நமக்கு 6th 9th 11thல கவர் ஆகாத நிறையா பாயிண்ட்ஸ் புதுசாக 11th எத்திக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 4 லெசனையுமே புக்கில் படித்து நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுக்கிறதுனா நீங்கள் புக்கிலேயே மார்க் பண்ணி வச்சு நோட்ஸ் எடுக்கிறது. ஹேண்ட் நோட்ஸ் நீங்கள் எப்போ ஒரு பாடத்தை தெளிவாக படிச்சிருக்கீங்களோ அப்போ தான் ஹேண்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் புக்கில் படிக்கிறீங்க அப்படின்னா உடனே பக்கத்தில் நோட்டு வச்சு எழுதிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நிறைய நமக்கு மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாயிண்ட் எது நமக்கு தேவையில்லைன்னு எதுவுமே தெரியாமல் நிறைய நம்ம எழுதிடுவோம். அப்போ புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை விட நம்ம கையில் இருக்க நோட்ஸோட கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 லெசனை புக்கில் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். படிச்சுட்டு புக்கிலையே பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணி வச்சு படிக்கணும். இதையே தனியாக நம்ம நோட்ஸாக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ரிவிஷனுக்காக. இப்போ நீங்கள் சிந்துவெளி படிக்கணும் அப்படின்னா ஒரு தடவையுமே இந்த 4 புக்கை எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே கையில் நோட்ஸ் அப்படின்னு வச்சுருந்தா ஒரு 3லேருந்து 4 பேஜ். அதே மாதிரி பள்ளி பாட புத்தகத்தை தாண்டி நமக்கு மெயின்ஸ் போகும்போது ஹிஸ்ட்ரியில் இந்த டாபிக்ஸ்லாம் இருந்தாலுமே நமக்கு குரூப் 1 குரூப் 2ல் நமக்கு புக்கில் படிக்கிற கண்டென்ட்டை தாண்டி கான்செப்ட் நல்லா டெப்த்தாக கேட்குறாங்க. அப்போ அடிஷ்னல் சோர்ஸ் நம்ம படிக்கும்போது அதில் இருக்க பாயிண்ட்ஸையும் சேர்த்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா எந்த பாயிண்ட்ஸுமே மிஸ் ஆகாது. கொஷின் கான்செப்டாக கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே ஒன்லைனராக கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு லெசனுக்கும் நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் இந்தியன் எக்கனாமி, இந்தியன் பாலிட்டிக்கு பெய்டு பேட்ச் கொடுத்துருக்கோம். பாலிட்டி 25 PDF 199 அண்ட் இந்தியன் எக்கனாமி 30 PDF 199. 30 லெசன்ஸ் ஸ்கூல் புக்கோட லெசன்ஸ் பற்றி கொடுத்துருக்கோம். ஃபுல் டீட்டெயில் டெலகிராம் சேனல் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.